இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா பாரிவேந்தர் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராகவும் இன்றைக்கு முதல் பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது இளைய வேந்தர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதயத்தில் சிம்மாசனம் வீட்டிருந்து இன்று நமது வேந்தர் அவர்களுடைய இதயத்திலேயும் குடிகொண்டு நம்மிடத்திலே கர்ஜிக்க இருக்கின்ற அண்ணன் திரு கோவை தம்பி அவர்களே, இந்த பொதுக்குழுவை சிறப்பாக ஏற்பாடு செய்து முதன்முறையாக ஒழுக்கம் என்றால் என்ன, அனைத்து கட்சி தொண்டர்களும் சீருடை அணிவது போல் மஃப்ளர் அணிந்து சிகப்பு வெள்ளை சிகப்பாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த காட்சியை காணும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இதற்கு ஏற்பாடு செய்த இந்த பொதுக்குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், மேல்மட்ட குழு உறுப்பினர்களுக்கும், மாநில மாவட்ட மகளிர் அணி தலைவர்கள் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றிலும் பங்கு பெற்றவன் என்கின்ற முறையிலே இத்துணை அளவிற்கு கட்டுப்பாட்டுடன் இந்த பொதுக்குழுவை பார்ப்பதற்கு உண்மையிலேயே மிகவும் திகைத்து போய்தான் இருக்கிறேன். வேந்தர் அவர்கள் கூறியதைப் போல விவேகானந்தர் சொன்னார், எனக்கு 10 இளைஞர்களை கொடுங்கள், நான் ஒரு புரட்சி செய்து காட்டுகிறேன் என்று சொன்னாரே, அதுபோல இன்றைக்கு ஒரே ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய நமது இளைய வேந்தர் இந்த இந்திய ஜனநாயக கட்சியை மேன்மேலும் வளர்த்துவார் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் ஆந்திர சட்டசபையிலே நாம் நினைச்சிருப்போம் தமிழ்நாடு சட்டசபையில் மட்டும்தான் வேந்தரை பற்றி பேசுவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சென்ற வாரத்தில் ஆந்திர சட்டசபையிலே வேந்தரை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது அவரோட SRMAPயோட பில்டிங் திறக்கிறதுக்காக வேந்தர் சென்றிருக்கும் போது வேந்தரை பார்த்து வேந்தரால் கவரப்பட்டு அடுத்த நாள் சட்டசபைக்கு சென்ற போது அவர் வயது மிகுந்தவராக இருந்தாலும், என்னை விட வயது மிகுந்தவராக இருந்தாலும், அவரை பார்க்கும்போது நான் உற்சாகம் அடைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணமும் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம், அவர் அதிக இளைஞர்களோடு இருக்கிறார், மாணவர்களோடு இருக்கிறார். அந்த எழுச்சியை கண்டுதான் அவர் இந்த அளவுக்கு இருப்பாரோ என்று தோன்றுகிறது என்று சட்டசபை குறிப்புகளிலே வரும் அளவிற்கு பேசியிருக்கிறார். என்று சொன்னால் எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம், எப்படிப்பட்ட தலைவரை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். இளையவேந்தரை பொறுத்தவரையிலே அவர் வேகம் மாத்திரமல்ல, விவேகமும் நினைந்தவர். கடந்த இந்த அதற்கு முன்பான பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக சில உத்திகளை கையாண்டு அதன் மூலமாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஒத்துழைப்போடு நமது வேந்தர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினோம். அதற்கு முத்தாய்ப்பாக பணிபுரிந்தது நமது இளைய வேந்தர் தான். இப்பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறோம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயக கட்சி இன்றைக்கு எந்த கட்டத்திலே இருக்கிறது? ஒரு பாராளுமன்ற தொகுதியிலே நாம் வெற்றி பெறவில்லை என்றால் அத்தோடு அந்த கட்சி முடிந்து விட்டது என்று அர்த்தமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு MLAவை மட்டும், அதாவது அன்றைக்கு முதலமைச்சராக வந்த, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய தகப்பனார் திரு கலைஞர் அவர்கள் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் தோற்றார்களே, அதை மறைந்துவிட முடியுமா? தோல்வி நிரந்தரம் அல்ல. வெற்றி வேண்டும் என்றால் நம்மிடத்திலே திண்ணம் வேண்டும், நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற எண்ணம் வேண்டும். அது ஒவ்வொரு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொண்டனுடைய மனதிலும் ஆழ் மனதிலும் இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் சென்றோம் என்றால் அந்த வெற்றி நமக்கு கிடைக்காது. அதை ஈட்டுத் தருவதற்காக கூட்டணியினுடைய தாரக மந்திரத்தை அணிந்த நமது இளையவேந்தர் இருக்கிறார். யாருடன் எப்பொழுது எந்த மாதிரியான கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும்.
அவருக்கு உறுதுணையாகவும் பின்பலமாகவும் இருப்பதற்கு நமது வேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஆலோசனை சொல்வதற்காக நமது அரசியல் ஆசான் திரு கோவையார் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பொதுக்குழுவை நாம் சந்திக்கிறோம். இன்றும் ஒரு வருட காலம்தான் உள்ளது. எல்லா கட்சிக்கும் இப்போ பயம் வந்துருச்சு. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஆட்சியை அடுத்தது பிடிக்கணுங்கிற எண்ணமும் பயமும் வந்துருச்சு. திமுகவுக்கு தன்னிடத்திலே இருக்கின்ற கூட்டணியில் ஒரு கட்சி கூட தன்னை விட்டு போகக்கூடாது என்கின்ற நிலை உள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரையெல்லாம் இழுக்க வேண்டும், எப்படி அடுத்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்திய ஜனநாயக கட்சி வேந்தர் கூறியது போல 1 அல்லது 2 மாநாடுகளை கூட்டுவதன் மூலமாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பலம் என்ன, அந்த தொண்டர்களுடைய உற்சாகம் என்ன, உத்வேகம் என்ன, அவர்கள் என்னென்னலாம் செய்யவிருக்கிறார்கள் என்பதனை இந்த தமிழக மக்களிடத்திலே காட்ட முடியும். ஏனென்று சொன்னால், நம்மளிடத்திலே மக்கள் தொகை இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர் படை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பொய்ப்பித்து காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநாடு நடத்துவதன் மூலமாக, அதாவது உண்மையான உணர்வுள்ள உணர்ச்சி மிகுந்த இளைஞர்கள், மகளிர் இவர்களெல்லாம் கூடும் பொழுது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னெல்லாம் அவர்கள் செய்யவிருக்கிறார்கள், எப்படி இந்த கட்சியினை அடுத்த இடத்திற்கு சென்று ஈட்டப் போகிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு சாம்பிள் அதுதான் அந்த மாநாடு. அப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான் மற்ற கட்சிகள் நம்மளை உற்று நோக்கும் போது, ஓ, இவர்களிடத்திலும் படை இருக்கிறது என்கின்ற எண்ணம் அவர்களிடத்திலே வரும். அதே போல வேந்தர் அவர்கள் கூறினார்கள், பேச்சாளர்கள் வேண்டும் என்று. பேச்சாளர்கள் கண்டிப்பாக தேவை, மேடைக்கு பேச்சாளர்கள் தேவை. ஆனால் மேடையில் பேசும் பேச்சாளர்கள் மாத்திரமே ஒரு கட்சியை வளர்த்துவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் பேச்சாளன் தான் என்னை பொறுத்தவரை. ஏனென்று சொன்னால், மேடையில் பேசுவது அது ஒரு பிராக்டிஸ். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் நமக்குள்ளே இருக்கின்ற உணர்வை வைத்து நம் நண்பர்களிடத்திலே பேச முடியும், திண்ணை பேச்சை பேச முடியும். எங்களுடைய வேந்தர் இப்படிப்பட்டவர் என்று நம்மளால் சொல்ல முடியும், இளைய வேந்தர் இதுவரை சாதித்தது என்னவென்று சொல்ல முடியும். என்றால் பேச்சை மாத்திரம் அவர்கள் பேச்சாளர்கள் மாத்திரம்தான் அதை சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற கடமை இல்லை. ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த கடமை உண்டு. வாயிருப்பவர்கள் அனைவரும் பேச்சாளர்கள் தான் என்கின்ற எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளுவதன் மூலமாகத்தான் இந்த இந்திய ஜனநாயக கட்சி அடுத்த பட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து. நமது இளையவேந்தரை பொறுத்தவரையிலே எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, மிகவும் நேர்த்தியாக எப்படி செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அணுகுமுறையை எந்த ஒரு எளிய தொண்டனும் அவரை பார்க்கும் விதமாக நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் அவரிடத்திலே பேசலாம். எந்த புடம்போட்ட வார்த்தைகளையும் பேசாமல் அமைதியான வார்த்தையிலே அன்பாக பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், அது நாடு என்ன செய்தது நமக்கு, நாம் என்ன செய்தோம் அதற்கு என்பதை போல நாம் ஒவ்வொருவருமே அந்த சபதத்தை இந்த பொதுக்குழுவிலே ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நாம் இன்னும் 1 வருடம் கழித்து பேசுவதற்கு இருக்காது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இந்திய ஜனநாயக கட்சிக்கு அரசியல் பங்களிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிவதற்கு இதுதான் கடைசி தேர்தல். இந்த தேர்தலிலே ஒவ்வொருவரும் உற்சாகமாக உழைத்து 2 அல்லது 4 எம்எல்ஏக்களை நீங்கள் உருவாக்குவதன் மூலமாக மட்டும்தான் இந்த இந்திய ஜனநாயக கட்சி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். இல்லை என்றால் நாம் மேடை போடுவோம், மக்கள் வருவார்கள், கூட்டம் நிற்கும், ஆனால் கட்சி அடுத்த இடத்திற்கு சென்று சேர்ந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கடைசி வாய்ப்பினை நமது இளைய வேந்தர் மூலமாகவும் வேந்தர் மூலமாகவும் நாம் பெற்றிருக்கிறோம். நான் வெறும் பேச்சுக்காக இதை பேசவில்லை. நினைத்து பாருங்கள், இன்னும் 1 வருடம் கழித்து இந்த தேர்தல் முடிந்துவிடும். முடியும் பொழுது இந்திய ஜனநாயக கட்சியில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை என்றால் 3 முறை கடந்துவிடும். எம்எல்ஏக்கள் இல்லாமல் ஒரே ஒரு எம்பியை மாத்திரம் நாம் பார்த்திருக்கிறோம். 120 கோடி ரூபாயை தன்னுடைய பணத்தை செலவு செய்த ஒரு எம்பியை பார்த்தோம். பல முறை, அதாவது 90 விழுக்காடு அட்டெண்டன்ஸ் போட்ட ஒரு எம்பியை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு எம்பியை பார்த்த இந்த கட்சி அடுத்த எம்எல்ஏவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால்
நம் உழைப்பு அதீதமாக இருக்க வேண்டும். எண்ணம், உற்சாகம் அனைத்தும் ஒருமுகப்பட்டு நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் எங்க ஜெயிக்க போறோம், இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கே தூக்கி போட்டுட்டு வேந்தர் கூறுவதை போல யார் என் பின்னா வர்றதுக்கு எண்ணம் இருக்கிறதோ, யாருக்கு உறுதி இருக்கிறதோ, யார் என்னை நம்புகிறார்களோ, யார் இந்திய ஜனநாயக கட்சியை எடுத்து அடுத்த இடத்திற்கு செல்வார்கள் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் மாத்திரம் என் பின் தொடருங்கள், அடுத்தவர்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னாரே, அதுதான் தலைமை. அதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமையை நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும் பொழுது, நாம் இன்று சென்று என்ன சொல்ல போகிறோம்? பொதுக்குழுவிற்கு சென்றோம். என்ன கொண்டு வந்தீர்கள்? டேக் ஹோம் பண்ணுவாங்களே. இன்னைக்கு நாங்கள் அந்த பொதுக்குழு மீட்டிங் அட்டன் பண்ணோம். என்ன எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, வேந்தர் சொல்லிட்டாரு, ஒரு பெரிய மாநாடு போடணும். அந்த மாநாட்டின் மூலமாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பலத்தை நாங்கள் காட்டப் போகிறோம். அந்த பலத்தை நாங்கள் காட்டுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஞ்சிய கட்சிகள் எல்லாம் இந்திய ஜனநாயக கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி வாருங்கள் என்று கேட்கும் விதமாக நாம் மாற்றுவதனால்தான் இந்த இந்திய ஜனநாயக கட்சி அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும். அது பாரதி சொல்லுவானே, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உடன்று பிறர் வாழ செயல்கள் பல செய்து நரைகூடி கிடப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லுவானே, அந்த பாரதியை போல, அந்த பாரதியாக நாம் வேந்தரை நினைப்போம் என்று நினைத்து இந்திய ஜனநாயக கட்சியை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும் முறை, அரசியல் பங்களிப்பை பெறும் வரை நாம் அனைவரும் ஓய மாட்டோம் என்று கூறி எனக்கு நல்ல வாய்ப்பை அளித்த வேந்தருக்கும் இளைய வேந்தருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.